வெல்கம் டு அமீஸ் சாய்ஸ். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது பூண்டு ஆவக்காய். இது ரோட்டி, தயிர் சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ப்ரிசர்வேட்டிவ்ஸ் கிடையாது, வீட்டிலையே செய்கிறது இருக்கலே பெஸ்ட். ஹோம்மேட் இஸ் ஆல்வேஸ் பெஸ்ட். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு தேவை 75 கிராம்ஸ் பூண்டு. நல்லா தோல்லாம் சீவிக்கணும். அதே மாதிரி இஞ்சியை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு பொடியாக நறுக்கி வச்சுக்கணும். 75 கிராம்ஸ். ஃபஸ்ட்டு நாம் இஞ்சியை சின்ன மிக்சர் ஜாரில் அரைச்சிக்கலாம். அதை அரைச்சதும் அதுலேயே பூண்டை போட்டு நல்லா ஃபைனாக பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறோம். அதை ஒரு சின்ன பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நல்ல ஒரு பெரிய ஃப்ரையிங் பேன் எடுத்து அதில் 2 கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். அதில் 2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து படப்பட நல்லா பொரிய விடுங்க. அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற பேஸ்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க. ஏன் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணுன்னாக்கா எண்ணெய் தெரிச்சிடும் நம்ம மேலே. ஒரேடியாக அப்படியே நீங்கள் மிக்ஸி ஜார்லேருந்து போட்டிங்கன்னா, அதனால தான் ஸ்பூனாக எடுத்து போடுறோம். அதுக்கு பிறகு அதை நல்லா கலந்து கொடுங்க. அந்த சடசடப்பெல்லாம் அடங்கினதுமே நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அப்படியே நல்லா அது கூல் ஆகட்டும் விட்டுடுங்க. இப்போ வந்து 3 மாங்காய் நாம் எடுத்துருக்கோம். அரௌண்டு 1 கிலோ இருக்கும். இது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு துணியால் தொடச்சி ட்ரை பண்ண பிறகு பண்ணணும். இந்த மாதிரி நீள வாட்டில் நம்ம நறுக்கிக்கணும். அதுக்கப்புறமா பொடி பொடியாக நாம் இது மாதிரி அரிஞ்சிக்க போகிறோம். நான் வந்து சீட்ஸ் யூஸ் பண்ண போகிறது இல்லை, பொடி பொடியாக தான் நான் நறுக்கி போட போகிறேன். அப்புறம் இது ஒரு கிளாஸ் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். முக்கியமான டிப் ஃபஸ்ட்டு இந்த பீசஸ் மேலே நாம் நல்லெண்ணெய் விட்டு கோட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஒரு கரண்டி இல்லை 2 கரண்டி நமக்கு எண்ணெய் தேவைப்படும். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது எதுக்கு கோட் பண்ணுறோன்னாக்கா, அப்போ தான் நம்ம அப்புறமா போடுற அந்த பிக்கிள் பவுடர்லாம் வந்து நல்லா வந்து நமக்கு ஃபுல்லாக வந்து எல்லா இடத்துலையும் யூனிஃபார்மாக படும். நெக்ஸ்ட் வந்து நம்ம கடுகு எடுத்துக்க போகிறோம். அது வந்து ஒரு 100 கிராம் எடுத்திருக்கேன். சின்ன மிக்ஸி ஜாரில் ஜஸ்ட் கொஞ்சம் பல்ஸ் மோட்லேயே போட்டு அரைச்சி கொஞ்சம் குறப்பாக அரைச்சிக்கலாம். அதாவது விட்டு விட்டு அரைக்கணும். ஒரேடியாக அரைச்சிங்கனாக்கா அது எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிக்கணும். இப்போ நம்ம மீதி இன்க்ரீடியன்ஸ்லாம் வந்து நம்ம பெரிய மிக்ஸி ஜாரில் போட போகிறோம். ஸோ உப்பு நான் வந்து இந்துப்பு எடுத்திருக்கேன். நீங்கள் ஆர்டினரி டேபிள் சால்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அது ஒரு 90 கிராம்ஸ். அதே மாதிரி சில்லி பவுடர் நான் வந்து ஒரு 90 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். இந்த நல்ல ரெட் கலரில் இருக்கிறதுனால நான் அதை விட்டுட்டேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஆர்டினரி சில்லி பவுடர், காஷ்மீரி சில்லி பவுடர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் மஞ்சள் பொடி ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்ண போகிறோம். அடுத்தது நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கடுகு பொடியும் இது கூட நாம் சேர்க்க போகிறோம். இப்போது இந்த மிக்ஸி ஜாரை நாம் பல்ஸ் மோட்லேயே ஜஸ்ட்டு 2-3 திருப்பி திருப்பினோன்னா இந்த மாதிரி அழகான ஒரு ரெட்டிஷ் ப்ரௌன் கலரில் நமக்கு நம்மளுடைய பிக்கிள் மிக்ஸ் வந்து ரெடி ஆகிடுது. இப்போ நெக்ஸ்ட் நாம் என்ன பண்ண போகிறோன்னா, முழு வெந்தயம் எடுத்து ஃபுல்லாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நம்ம அப்படியே ஆட் பண்ண போகிறோம். இது எதுக்குன்னாக்கா, ஃபஸ்ட்டு வந்து அது குளிர்த்தியாக நமக்கு தரும். அடுத்து நல்ல ஃப்ளேவர் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அப்புறம் இந்த பிக்கிள் மிக்ஸை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கிற மாங்காய் பீசஸோடு நல்லா போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். கொஞ்சம் பொறுமையாக நம்ம எல்லாம் கோட் பண்ண போகிறோம், எல்லா சைட்லேயும் படுற மாதிரி. அதுக்கு தான் முதல்ல நம்ம எண்ணெயை நாம் விட்டது. இப்போது பவுடரை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நாம் ஈவனாக மிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் மீதி இருக்கிற பவுடரையும் அதிலேயே கொட்டிட்டு நல்லா கொஞ்சம் பொறுமையாக கலந்து கொடுக்கணும். அதுக்கப்புறம் இப்போ நம்ம ஆற வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அந்த விடுதலை வந்து நாம் இதை மிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த கட் பண்ண பீசஸ், இந்த பிக்கிள் பவுடர் எல்லாம் சேர்ந்து கலந்து வச்சோம் இல்லையா, அதை வந்து நம்ம கிளாஸ் பவுல்லேருந்து இந்த பேனுக்கு மாற்றிட்டு நாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஆறி இருக்கணும் அந்த பேஸ்ட், அது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் நல்லா நம்ம கலந்து விட்டுடலாம். இப்போ இது மாதிரி பண்ணும் பொழுது இஞ்சி பூண்டு ஃப்ளேவர் வந்து எல்லா பீசஸ்லையும் நல்லா வந்து உங்களுக்கு பட்டிருக்கும். ஸோ கொஞ்சம் பொறுமையாக கலந்து கொடுங்க. அதுக்கப்புறம் பழையபடி நம்மளுடைய கிளாஸ் பவுலுக்கு இதை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போது ஜஸ்ட்டு மேலோட எண்ணெய் நான் கொஞ்சம் விட போகிறோம். அதுக்கப்புறமா வந்து நம்ம ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். எப்போவுமே வந்து மரக்கரண்டி தான் யூஸ் பண்ணணும் ஊறுகாய் போடும்போது. இப்போ அடுத்த நாள் திறந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கும். இப்போ நாம் நல்ல யூனிஃபார்மாக அதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி நாம் வந்து ஒரு நாளைக்கு 2 வாட்டி 4 நாளைக்கு நாம் பண்ணினோம் அப்படின்னா வெந்தயம்லாம் ஊறிடும், அந்த பவுடர்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி கோட்டாகிடும், இந்த மாதிரி சாஃப்டாகிடும். ஸோ ரொம்ப அருமையாக நம்மளுடைய ஊறுகாய் வந்து இப்போ ரெடி ஆகிடுது. இது வந்து நம்மளுடைய தயிர் சாதம், ரொட்டி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். அல்டிமேட் டேஸ்ட்.
கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.